ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் வந்து புரட்டி போடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளார் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கோசரம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோவில் வந்து அதிகப்படியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 காயின் கிட்ட இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனாக்கா 1,00,000 காயினுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த காயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் கேசஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமே கிடையாது. ஓகேங்களா? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வரும், கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே வரும். அவங்க வந்து ஒரு மணி மேக் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியை வந்து டிவால் ஆச்சுன்னு சொல்லிட்டு இழுத்து முட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனால் நம்மள மாதிரி இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களும் பார்த்தீங்கன்னா அந்த காயினில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா அவங்க பணம் முற்றிலும் வந்து ஜீரோ தான். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. முழுக்க முழுக்க ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஃப்ளார் ஈகோ சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்போ ஸ்டார்ட் ஆனாங்க, இப்போ ஒரு எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க, இதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃப்ளார் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க. 2026 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலமாக இவங்க கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே இவங்க என்ன மாதிரியான வேலை யூஸ் கேசஸ் எப்படி செய்கிறாங்க, எதுக்கோசரம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு 3 டோக்கனை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு டோக்கன் கிடையாது, ஃபஸ்ட்டு காயின். ஓகேங்களா? பிட்காயின் சொல்லுவாங்க, பிடிசி. இந்த பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இல்லை. அதே மாதிரி வந்து ஓன் டிஃபை ஈகோ சிஸ்டமும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ஆர்பிக்கும் கிடையாது, எக்ஸ்எல்எம்முக்கும் கிடையாது. அதே மாதிரி வந்து டோஜ் காயின். இந்த 3த்துக்கும் 4த்துக்குமே ஓகேங்களா ஓன் டிஃபை ஈகோ சிஸ்டம் வந்து கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த பர்டிகுலர் டோக்கனாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், எக்ஸ்ஆர்பியாக இருக்கட்டும், பிடிசியாக இருக்கட்டும், டோஜியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம். அங்கேயே நீங்கள் ஹோல்டும் பண்ணலாம். அதான் அங்கேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய ஹார்ட்வேர் வாலெட்னாக்கா சேஃப் வாலெட்டு, ட்ரெஸரு, லெட்ஜரு, டேஞ்சம், இது மாதிரி நிறையா ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய அசெட், அதாவது பிட்காயினவோ, எக்ஸ்ஆர்பியவோ, டோஜியோ நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் மூவ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அசெட் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக, ஓகேங்களா, டே பை டே வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தராது. பேசிவ் இன்கம்னா ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பேசிவ் இன்கம்ன்றது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம். ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு 1,00,000 பணம் இருக்குது. ஓகேங்களா? ஐஎன்ஆர் இருக்குது. அதை நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை வந்து ஆர்டிஓ, எஃப்டிஓ, அதான் ஓகே ஏதோ ஒன்று வாட் எவர் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதுக்கு வந்து மந்த்லி வந்து இந்தியன் கவர்மெண்ட், அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7% கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். 7.25 அந்த பர்சன்டேஜில் இயர்லி வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? உங்களுடைய 1,00,000 பணத்துக்கு மேலே வட்டி தருவாங்க. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து பேசிவ் இன்கம் பண்ணலாம். மற்றொரு வழி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து நீங்கள் 1,00,000 பணம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து 2 ரூபாவோ 3 ரூபாவோ வட்டியை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. அதே போல் உங்ககிட்ட வந்து பிட்காயின் இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 1 பிட்காயின் இருக்குது. இன்றைக்கி நிலவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 பிட்காயின் வந்து $62,000 ஓகேங்களா? அந்த டாலர் ஒருத்தோட பிட்காயினை நீங்கள் வாங்கி உங்களோட ஹார்ட்வேரில் வைக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு பேசிவ் இன்கம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா கட்டாயம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து பிட்காயின் கிட்ட ஓன் டிஃபை ஈகோ சிஸ்டம் வந்து கிடையாது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? இதை தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம் யார், ஃப்ளார். ஓகேங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பிடிசி, எக்ஸ்ஆர்பி, டோஜி இந்த 3த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனாக டிஃபை ஈகோ சிஸ்டம் வந்து கிடையாது. அந்த டிஃபை ஈகோ சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளார். ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து பிட்காயின்னாக்கா நான் வந்து ஃப்ளார் ஈகோ சிஸ்டம். நீங்கள் உங்களுடைய பிட்காயினை என்னுடைய ஈகோ சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம், பாரோ பண்ணலாம், ஸ்டேக் பண்ணலாம், லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறனால உங்களால் வந்து பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலட்ரல். இந்த கொலட்ரல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு அசெட் உங்கள்கிட்ட இருக்குது. கோல்டு இருக்குன்னு வச்சுங்க. கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு இல்லைங்க, டிஜிட்டல் கோல்டு உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு 1,00,000 ஒருத்தர் டிஜிட்டல் கோல்டு இருக்குனாக்கா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளேயே
அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொலட்ரலாக ₹1,00,000 கொடுத்துட்டு ₹1,00,000 வாசட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்கா அவங்க வந்து ஒரு 80லேருந்து 85%, அதாவது 85,000 ₹90,000 வந்து உங்களுக்கு வந்து ஐஎன்ஆராக தருவாங்க. அதை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து கொலட்ரல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து பண்ணுறதுக்கு பிட்காயின் கிட்ட கிடையாது. அதே மாதிரி XRP கிட்டையும் கிடையாது, டோஜ் காயின் கிட்டையும் கிடையாது. இது எல்லாத்தையும் யார் ப்ரொவைட் பண்ணுறான்றான்? ஃப்ளார் ஈகோஸ்ட்டை வந்து பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி இவனுடைய ப்ராஜெக்டை வந்து பில்டு பண்ணிட்டு வந்தான். இப்போ கடந்த 1 இயருக்கு முன்னாடி தான், ஓகேங்களா, 2025 24 சம்திங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா XRP, ஓகேங்களா, XRPன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான காயினுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பேமெண்ட்டுக்கோசரம் உருவாக்கப்பட்ட காயின் தான் XRP. அதே மாதிரி தான் பிட்காயினும் ஒரு பேமெண்ட்டுக்கோசரம் தான். டோஜ் காயின்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஜோக் காயின். ஓகேங்களா, மீம் காயின் சொல்லுவாங்க, காமெடி காயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த XRP வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட்டுக்கோசரம் யூஸ் பண்ணுற காயின். அவங்கக்கிட்ட வந்து ஓன் டிஃபை ஈகோசிஸ்டம் வந்து கிடையாது. ஓகேங்களா, அதை யார் ப்ரொவைட் பண்ணுறான்? ஃப்ளார் வந்து ப்ரொவைட் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுங்க, ஃப்ளார் வந்து ஒரு பேங்கிங் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறான். XRP, BTC, டோஜ் எல்லாம் வந்து ஒரு ஐஎன்ஆர் மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, புரியலனாக்கா ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இன்னும் இதுக்கு உண்டான விளக்கம் வந்து நான் வந்து இதே வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக தரப்போகிறேன். ஓகேங்களா, கடந்த ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னாக்கா XRP வந்து இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், அதுக்கு அடுத்தபடியாக வந்து டோஜ் காயின். இது மாதிரி நிறைய டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயினுக்கு டோக்கனுக்கு எது எப்படினாலும் சொல்லலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் கிடையாது, ஓன் டிஃபை ஈகோசிஸ்டமும் கிடையாது. அது எல்லாத்தையும் யார் ப்ரொவைட் பண்ண போகிறான்? FLR தான் ப்ரொவைட் பண்ண போகிறான். ஓகேங்களா, இப்போ வந்து FLR பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த FLR வந்து எப்படி செயல்படுது? ஓகேங்களா, FLR என்றால் என்ன? இது எல்லாமே நான் வந்து ஓனாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நெட்வொர்க் டோக்கன், பிளாக் செயின் சொந்த டோக்கன். ஓகேங்களா, ஃப்ளாருடைய டிக்கர் தான் வந்து FLR. ஓகேங்களா, FLR வந்து முக்கிய நோக்கம் வந்து XRPக்கும் BTC, டோஜ் போன்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இல்லாத சொத்துக்களை டிஃபையில் பயன்படுத்த செய்வது. ஓகேங்களா, நான் இது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் XRP, BTC, டோஜ் இதுக்கு எதுக்குமே வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. அந்த அந்த அது மாதிரியான சொத்துக்களை வந்து டிஃபைக்குள்ளே கொண்டு வரணும், டீசென்ட்ரலைஸ்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கோசம் தான் இந்த ஃப்ளார் வந்து செயல்படுது. இந்த ஃப்ளார் எவ்வாறு செயல்படுகிறது என்று தெளிவாக விளக்கம் வேண்டும் என்றால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்பது. ஓகேங்களா, இப்போ வந்து எளிமையான விளக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா XRP டிஃபைல் பயன்படுத்த செய்வது, வெளிப்புறம் வந்து பிளாக் செயின் தரவுகளை பாதுகாப்பாக கொண்டு வருவது எத்திரம். ஓகேங்களா, இது வந்து வேர்ல்டில் வந்து 2வது மிகப்பெரிய காயின் டோக்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்திரியம்னு சொல்லுவாங்க. இந்த எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கக்கிட்ட வந்து ஓன் காயின் இருக்குது, ETH இருக்குது. இந்த ETH வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த காயினை வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு 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 புது வகையான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உருவாக்கலாம், சப்ளை பண்ணலாம், பாரோ பண்ணலாம், லெண்டிங் பண்ணலாம், லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சிலும் பை பண்ணலாம், டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சிலும் நீங்கள் பை பண்ணலாம். இது மாதிரி நிறைய வழி இருக்குது எத்திரியமுக்கு. ஆனால் BTC வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் நீங்கள் பை பண்ண முடியும். XRP அதே மாதிரி தான், எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் பை பண்ண முடியும். டோஜ் அதே மாதிரி தான். ஆனால் உங்களால் டிஃபைல வந்து பை பண்ண முடியாது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்கோசம் தான் ஃப்ளார் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து XRPயில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து செயல்படுது ஃப்ளார். ஓகேங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே எப்படி வந்து XRP வந்து கொண்டு வரணும்? ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து XRP வந்து ஒரு 100 XRP இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 1000 XRP உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, XRPயாக வச்சுட்ருக்கீங்க. அந்த XRPயை வந்து நீங்கள் லாங் டைம் ஹோல்டு பண்ணுற மாதிரி வச்சுக்கிங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து லாங் டைம், அந்த லாங் டைமை நீங்கள் ஹோல்டு பண்ணுறனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸ் கேஸஸும் கிடையாது. ஓகேங்களா, சப்போஸ் XRP வந்து மேலே ஏறினாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட், கீழே இறங்கினாக்கா லாஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த நீங்கள் லாங் டைமாக ஒரு 1 இயர், 2 இயர், ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து லாங் டைமாக வந்து ஹோல்டிங்கில் தான் பண்ண போகிறீங்கனாக்கா அதை நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்டேக்கிங் பண்ணலாம், இல்லை வந்து லெண்டிங் லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே வரணும்? நீங்கள் வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்தை வந்து நாடணும். ஓகேங்களா, அங்கே தான் நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம், அதாவது பேசிவ் இன்கம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 XRP வந்து ஆல்மோஸ்ட் வந்து $1100, கிட்டத்தட்ட $1,10,000 ஒருத்தருள்ள XRP நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கனாக்கா அதை நீங்கள் இவங்களுடைய ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்களுடைய XRP என்ன ஆகிடுனாக்கா XRPயாக மாறிடும், ஃப்ளார் XRPயாக மாறிடும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மின்டிங் பண்ணுவாங்க. XRPயை வந்து
என்னவா மாறுது, ஃப்ளார் எக்ஸ்ஆர்பியாக வந்து மின்ட் ஆகிடும். ஓகேங்களா, மின்ட் ஆன பிறகு அந்த ஃப்ளார் எக்ஸ்ஆர்பி வந்து கொலட்டலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறதோ இல்லை லெண்டிங் பண்ணுறதோ இல்லை சப்ளை லிக்விட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதோ அது மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மின்ட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மின்ட் பண்ணுறீங்க, எஃப்எல்ஆர் எக்ஸ்ஆர்பியை கொண்டு போகிறீங்க, கொண்டு போய் எஃப் எக்ஸ்ஆர்பியாக மாற்றுறதுக்கு வந்து மின்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கேட்கும். அது என்ன ஃபீஸ் வந்து கேட்கும்னாக்கா, ஃப்ளார் நெட்வொர்க்குடைய ஓன் டோக்கன் எஃப்எல்ஆர் தான் வந்து கேஸ் ஃபீஸாக எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரிஜினல் எக்ஸ்ஆர்பியை நீங்கள் ஃப்ளார் எக்ஸ்ஆர்பியாக மாற்றும் பொழுது உங்களுக்கு வந்து மின்ட்டிங் ஃபீ வந்து எதில் எடுப்பாங்கனாக்கா எஃப்எல்ஆரில் எடுப்பாங்க. அப்படி எஃப்எல்ஆரில் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எல்ஆர் யூசேஜ் வந்து அதிகமாகும். அதுதான் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா உங்கள் கிட்டக்கிற அந்த எக்ஸ்ஆர்பியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வகையான டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ள 5 வகையான வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெண்டிங் ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்டேக்கிங் ஒரு வெப்சைட் இருக்குது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா, இது எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் ஓகேங்களா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 எக்ஸ்ஆர்பியை நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்ல வராங்கனாக்கா $50 வந்து கிடைக்கின்றாங்க. $50 $100 ஒர்த்துள்ள எக்ஸ்ஆர்பி வந்து உங்களுக்கு கிடைக்கின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 5 to 10% ஒர்த்துள்ள காயின் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும்னு சொல்ல வராங்க. யார், ஃப்ளார் ஈகோசிஸ்டம் வந்து டீம். ஓகேங்களா, 1000 எக்ஸ்ஆர்பிக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது, 50 எக்ஸ்ஆர்பிலேருந்து 100 எக்ஸ்ஆர்பி வந்து கிடைக்கும். எக்ஸ்ஆர்பியுடைய ரேட் யாருனாக்கா அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ஆர்பியில் எக்ஸ்ட்ராவும் எக்ஸ்ஆர்பி வந்து கிடைக்குது. இதை தான் வந்து பேசிவ் இன்கம்னு சொல்லணும். நீங்கள் அதே ஹார்ட்வேர் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் வச்சுட்டு தான் இருக்கணும். உங்களால் உங்கள் 1000 காயின் மட்டும்தான் ஆகும். அதுக்கு மேலே ஒரே ஒரு காயின் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாது. ஓகேங்களா, அதே நீங்கள் வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஸ்டேக்கிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 5%லேருந்து 10% வரையும் உங்களுக்கு வந்து ஏபிஐ. ஓகேங்களா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏபிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து தருவாங்க. அதை வச்சு உங்களால் வந்து உங்களுடைய எக்ஸ்ஆர்பி வந்து மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். ஓகேங்களா, ஸ்டேக்கிங் பண்ணாக்கா அதில் வந்து லெண்டிங் இருக்குது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு 1000 எக்ஸ்ஆர்பியை நீங்கள் ஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு வந்து 1005 வெளியே வரும், 5 காயின் வெளியே வரும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 காயின் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துன்னு வெளியே வரும்போது என்ன ஆகுனாக்கா திருப்பி அகெயின் அதே ப்ராசஸர் தான். ஓகேங்களா, ப்ராசஸ் தான். என்ன பண்ணணும், எக்ஸ்ஆர்பியை வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து பர்ன் பண்ணணும். பர்ன் பண்ணுறதுனாக்கா அழிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ஆர்பியாக மாற்றினீங்கல்ல, அப்போ வந்து மின்ட்டிங் பண்ணீங்க. இப்போ அதை வந்து எக்ஸ்ஆர்பியை வந்து பர்ன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ காயின் வந்து பர்ன் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு 1010 காயின் பர்ன் பண்ணிங்கனாக்கா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 1010 எக்ஸ்ஆர்பி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து கேட்கும். ஓகேங்களா, ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு, லெண்டிங் பண்ணுறதுக்கு, சப்ளை பண்ணுறதுக்கு, பாரோ பண்ணுறதுக்கு, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து எது ஃபீஸ் வந்து கேட்பானாக்கா எஃப்எல்ஆருடைய டோக்கன் மட்டும்தான் கேஸ் ஃபீஸு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்ஆர்பியில் கேஸ் ஃபீஸு எடுக்க மாட்டான். நீங்கள் 1000னா 1000 தான். ஓகேங்களா, 2000னா 2000 தான். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளார் வந்து எப்பவுமே உங்களுடைய வாலெட்டில் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு $10 ஒருத்துள்ள எஃப்எல்ஆர் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். இங்கே எவ்வளோக்குள்ள வந்து உள்ள இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே எவ்வளோக்குள்ள எக்ஸ்ஆர்பி உள்ளே வருதோ அவ்வளோக்குள்ள வந்து அதிகமான கேஸ் ஃபீஸ் வந்து இதாகும், ஜென்ரேட் ஆகும். அதிகமான கேஸ் ஃபீஸ் வந்து ஜென்ரேட் ஆனாக்கா அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டமோட டீம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டில் திருப்பும் வந்து ஃப்ளாரை வந்து பைபேக் பண்ணி அவங்க வந்து பர்ன் பண்ணுவாங்க, பர்மனெண்ட்டாக வந்து டெலீட்டும் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கிறது தான் இந்த ஈகோசிஸ்டம். எக்ஸ்ஆர்பியோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 பில்லியன், கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடி காயின் வந்து இருக்குது எக்ஸ்ஆர்பி. அதில் சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்குனாக்கா 6200 கோடி எக்ஸ்ஆர்பி வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 மில்லியன் எக்ஸ்ஆர்பி வந்து உள்ளே போயிருக்கு. அதாவது ஒரு 20-25 கோடி காயின் மட்டும்தான் எக்ஸ்ஆர்பி வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ள எக்ஸ்ஆர்பியாக மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து மக்கள் தானாக முன் வந்து ஸ்டேக் பண்ணியோ இல்லை லெண்டிங்கோ பாரோவோ சப்ளை ஏதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 25 கோடி காயின் தான். ஆனால் அப்கமிங்கில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டத்தை வந்து பயன்படுத்தினாங்கனாக்கா அதிகப்படியான ஃபீஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், அதிகப்படியான பர்ன் வந்து நடக்கும். ஃப்ளாருடைய டீமுக்கு வந்து அதிகப்படியான ரெவன்யூ கிடைக்கும். இதனால் வந்து ஃப்ளாருடைய ஈகோசிஸ்டம் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா,
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ஆர்பி லெஜர் ஓகேங்களா, அதில் வந்து 1000 எக்ஸ்ஆர்பி லாக்டு, அதுக்கப்புறம் வந்து ஏஜென்ட் எஃப்எல்ஆர் வந்து கொலட்ரலாக வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா 1000 எக்ஸ்ஆர்பி மின்ட் ஆகும், ஃப்ளார் டிஃபை ஆப்புக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து லெண்டிங்கு லிக்விடி ப்ரொவைட் பண்ணுறது டெக்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப பெறணும் ஓகேங்களா. திரும்ப உங்களுடைய எக்ஸ்ஆர்பி வேணும்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸ்ஆர்பி வந்து பவுன் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய எக்ஸ்ஆர்பி வந்து அன்லாக் ஆகும். அகைன் வந்து உங்களுடைய 1000 எக்ஸ்ஆர்பி வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து இது இப்போதைக்கு வந்து இது வந்து ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் தான் இருக்குது. எது ஃப்ளார் ஈகோ சிஸ்டம் கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்தாலும் கூட இவங்க வந்து இன்னும் வந்து இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒரு ஃப்ளாருடைய டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து ஜஸ்ட்டு 65 காசுகள், ₹1 கீழே உள்ளது ஓகேங்களா. நான் வந்து இந்த ஃப்ளார் வந்து எவ்வளோ போகும் நான் எதிர்பார்க்குறேன்னா குறைஞ்சபட்சம் ₹10 ஓகேங்களா. அப்படி ₹10 போனாவே எனக்கு அதிகபட்சமாக எத்தனை மடங்கு எனக்கு லாபம் கிடைக்குதுனாக்கா 12 13 மடங்கு லாபம் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸ்ஆர்பி மட்டும்தான் ஃப்ளாருடைய ஈக்கோசிஸ்டத்துக்குள்ளே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிட்காயின் வரும். பிட்காயினுடைய டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட $1.2 ட்ரில்லியன் ஓகேங்களா. அந்த அளவுக்கு கூட வர தேவையில்ல. ஜஸ்ட் அதில் ஒரு கால் பங்கு மட்டும் ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வந்தாக்கா ஃப்ளாருடைய கேஸ் ஃபீஸ் வந்து அதிகமாக பர்ன் ஆகும், கேஸ் ஃபீஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் வந்து ரெவன்யூ வந்து அதிகமாகும். அதனால் நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பில்டு பண்ணுவாங்க. அது பண்ணுறனால ஏகப்பட்ட ஃப்ளாருடைய டிமாண்ட் அதிகமாகும். இதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டம் வந்து பெரிய அளவு பூம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்ஆர்பியில் இருக்கிற டோக்கன் முழுவதும் கூட தேவையில்லை, ஒரு பாதியாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி எக்ஸ்ஆர்பி வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வந்தாவே ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளார் வந்து எனக்கு தெரிஞ்சு ₹5 ₹6 போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஃப்ளாருக்குள்ளே வந்தால் மட்டும் நடக்கும் ஓகேங்களா. சப்போஸ் ஃப்ளாருக்குள்ளே எந்த ஒரு பிடிசியோ எக்ஸ்ஆர்பியோ டோஜியோ உள்ளே வந்து அதாவது மக்கள் தான் இன்ஸ்டியூட்டு மக்கள் பெரிய பெரிய வேல்ஸுங்க உள்ள வந்து ஒரு பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு டோக்கன் வந்து சும்மா தான் இருக்குது, நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்ளாருடைய டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளாருக்கு வந்து அதிகப்படியான கேஸ் ஃபீஸ் வந்து பர்ன் ஆகும், கேஸ் ஃபீஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் அவங்க யாருமே வந்து இந்த ஈகோசிஸ்டம் வந்து பயன்படுத்தலைனாக்கா கண்டிப்பாக வந்து ஃப்ளார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடையாது. அதை முதல்ல நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் இதை வந்து முழுசாக நம்புகிறேன் ஓகேங்களா. எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நிறைய வேல்ஸுங்க இன்ஸ்டியூட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ட்ரேடர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பிட்காயின் எக்ஸ்ஆர்பி டோஜி எல்லாமே அவங்களுடைய ஹார்ட்வேர் வாலெட்டில் சும்மா தான் வச்சுட்டு இருப்பாங்களே தவிர அதால் அவங்களால வந்து பேசிவ் இன்கம் வந்து பண்ணவே முடியாது. இங்கே வந்து கொலட்ரலாக கொடுத்து அதில் ஒரு 80% வந்து டாலராக பர்ச்சேஸ் பண்ணி போய் திருப்பி ஏதாவது அவங்க ட்ரேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வழி இருக்குது ஓகேங்களா ஃப்ளாருக்குள்ளே. இது எல்லாத்தையும் வந்து அவங்க யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்ஆர்பி உள்ளே வரும். அதே மாதிரி பிட்காயினும் உள்ளே கொண்டு வருவாங்க, டோஜி காயினும் உள்ளே கொண்டு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஃப்ளார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்கணும்னாக்கா இந்த ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ள இந்த 3 டோக்கனும் கண்டிப்பாக வரணும். அதாவது இப்போ இருக்கிற எக்ஸ்ஆர்பி வந்து லைவில் இருக்குது, அப்கமிங்கில் தான் வந்து பிட்காயின் அதுக்கப்புறம் வந்து டோஜ் காயின் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது வந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு 6 மாதம் ஆகலாம், 1 வருடம் கூட ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து எக்ஸ்ஆர்பி வந்து லைவில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மில்லியன் எக்ஸ்ஆர்பி வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ள ஸ்டேக்கிங்கு லெண்டிங்கு பாரோ சப்ளை கொலட்ரல் டெக்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடி காயின் மட்டும்தான். ஆனால் நான் சொல்கிறதோட குறைஞ்சபட்சம் ஒரு 1000-2000 கோடி எக்ஸ்ஆர்பி உள்ளே வரணும் ஓகேங்களா. இதே தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பிடிசி, எக்ஸ்ஆர்பி, டோஜி, எக்ஸ்எல்எம் இது மாதிரி இன்னும் நிறைய காயினுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. கான்ட்ராக்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ளஸ் வந்து ஓன் டிஃபை ஈகோசிஸ்டம் வந்து கிடையாது ஓகேங்களா. இதை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறான்? ஃப்ளார் வந்து ப்ரொவைட் பண்ணுறான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாருடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாரோடைய ஓன் வெப்சைட்டு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து அவங்களுடைய ஓன் வெப்சைட்டு. இதில் வந்து பாருங்கள் எஃப்எக்ஸ்ஆர்பி அண்டு எஃப் டோஜி அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஒரு காயினாக இருந்தாலும் ஓன் காயின் அதான் உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ஆர்பியோ டோஜியோ அதை நீங்கள் வந்து எஃப் டோஜியோவோ எஃப் எக்ஸ்ஆர்பியோ மாற்றின பிறகு தான் உங்களால் வந்து ரிவார்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்
ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் எவ்வளோ வருஷம்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட்வேர் வேலையிலையோ இல்லை எக்ஸ்சேஞ்சிலோ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வரைக்கும் ஹோல்டு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது அவங்களுடைய ஓன் வெப்சைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து எவ்வளோ வந்திருக்குனாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மில்லியன் XRP வந்து உள்ளே வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிகப்பெரிய நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஒரு மேஜராக இருக்கிற சில எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகலை. எங்கெங்கே லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70ஆவது ரேங்க்கில் இருக்குது. குளோபலைஸாக பார்த்தீங்கன்னா 70ஆவது ரேங்க்கில் இருக்குது. இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆகுனாக்கா $68. ஓகேங்களா. இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 10,000 வாங்குறதுக்கு $68. அதே நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து பிட்காயினு ப்ளஸ் வந்து டோஜி XRP இது எல்லாமே வந்து ஃப்ளார் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வந்து நல்லபடியாக வந்து அவங்களுடைய டிஃபை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக அந்த 10,000 வந்து இன்ட்டு எவ்வளோ போகுனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சென்ட்டு போனாக்கா $1000 மாறும். உங்களுடைய $68 இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக மாறி இருக்கும்? $1000 மாறி இருக்கும். $1,00,000 மாறி இருக்கும். இன்றைக்கி அது ஜஸ்ட் $7,000 ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு $1,00,000 மாறணுனாக்கா இந்த ஓன் ஃப்ளாருடைய ஈகோசிஸ்டத்துக்குள்ளே XRP டோஜி BTC அதிகப்படியாக உள்ளே வந்து ஸ்டேக் ஆகணும். லெண்டிங்கு ஏதோ ஒன்று நடக்கணும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு சொன்னதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக ஃப்ளார் வந்து எவ்வளோ சப்ளை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா டோட்டல் சப்ளை வந்து பார்த்தோன்னா 106 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து 10,600 கோடி காயின் இருக்குது. அதில் சர்க்குலேஷன் வந்து எவ்வளோ இருக்குனாக்கா 8,600 கோடி காயின் வந்து சர்க்குலேஷன் இருக்குது. வேர்ல்டு வைடாக எவ்வளோ ஹோல்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டோக்கனை வந்து ஹோல்டிங்ஸ் அதாவது வந்து வாங்கி அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வச்சுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,00,000-லேருந்து 2,00,000 பேர் மக்கள் வந்து அவங்க தனிப்பட்ட வாலெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? ஓகேங்களா. மார்க்கெட்டில் எந்தெந்த மார்க்கெட்டில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சு அதில் இருக்குது. OKXில் இருக்குது, பைபிட்டில் இருக்குது, கேட்டாட்டோவில் இருக்குது, கூகாயினில் இருக்குது, மெக்ஸில் இருக்குது, உபாய் குளோபல், கிரிப்டோ.com, பிங்கெக்ஸு, கிரேக்கனு, பிட்மார்ட்டு இது மாதிரி வந்து மேஜராக இருக்கிற Tier 1 Tier 2 Tier 3 எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இருக்குது. ஓகேங்களா. சில லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஜியோடாஸ், வஸ்ரெக்ஸ், காயின்டிசெக்ஸ் இது மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருந்தால் அங்கே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி லாங் டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகலை. என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ஓகேங்களா. பினான்ஸ் வந்து உதவாத காயினில் லிஸ்ட் பண்ணுவோம். இது மாதிரி வந்து நல்ல யூஸ் கேஸ் இருக்கிற காயினை வந்து அவன் லிஸ்ட்டே பண்ண மாட்டோம். ஏன்னு சொல்ல போனாக்கா ஏற்கனவே கேஷ்பா. ஓகேங்களா. என்னுடைய மிகப்பெரிய இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பா மேலே அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. அந்த காயினையும் இன்னி வரைக்கும் அவன் லிஸ்ட் பண்ணல. ஒரே ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மட்டும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2022 லிஸ்ட் பண்ணிட்டோம். ஃபியூச்சரில் கிட்ட 4 வருஷமாக வந்து ஃபியூச்சரில் நல்லா ட்ரேட் நடக்குது. நல்லா ட்ரேடிங் ஃபீஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறான். ஆனால் ஸ்பாட்டில் மட்டும் இன்னி வரைக்கும் லிஸ்ட் பண்ணல கேஷ்பா. அதே மாதிரி தான் ஃப்ளார் இன்னி வரைக்கும் வந்து லிஸ்ட் பண்ணாமல் இருக்கான். என்ன காரணம் தெரியல. ஆனால் இந்த ஃப்ளாருடைய டீமை நான் முழுசாக நம்புகிறேன். ஓகேங்களா. நான் எவ்வளோ காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேனாக்கா அதை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அந்த காயினை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த காயினை வந்து அவங்க வந்து சஜஷன் பண்ணுவாங்க. இதை வாங்குங்க அதை வாங்குங்க. ஆனால் அவங்க வந்து வாங்கவே மாட்டாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காயினை வந்து நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி அதோடைய யூஸ் கேசஸ் அதோடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன இருக்குது அது வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ வந்து போகும் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் முதல் கொண்டு நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன பிறகு என்கிட்ட எவ்வளோ பர்சனலாக நான் வந்து எவ்வளோ காயினை வந்து வாங்கி என்னுடைய ஹார்ட்வேர் வாலெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டி தான் இருக்கேன். ஆனால் வீடியோ தெரியுதானு தெரில. ஏன்னா வந்து ஹார்ட்வேர் வாலெட் வந்து ஷோ ஆகுதான்னு எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குனாக்கா 20,008 காயின் வந்து ஃப்ளார் காயின் இருக்குது. என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா $150. ஓகேங்களா. $150 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். 10,000 காயின் வந்து $75. அகைன் ஒரு 10,000 காயின் வந்து $75. ஆனால் இன்றைக்கி 10,000 காயின் வாங்குறதுக்கு $68 தான் செலவாகும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு $15 வந்து லாஸில் இருக்கேன். ஓகேங்களா. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அது பெரிய லாஸ் வந்து கிடையாது. வீடியோவில் வந்து காட்டினேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டிச்சானு எனக்கு தெரில. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து என்னுடைய மொத்தத்தையும் உங்களுக்கு காட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற காயின். கிட்டத்தட்ட ஒரு $146 வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டிருக்கேன்னா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபோட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா
இதுதான் வந்து செயின். எஃப்எல்ஆர் எக்ஸ்ப்ளோரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெப்சைட் இருக்குது, ஒயிட் பேப்பர் இருக்குது, டிஸ்கார்டு, ட்விட்டரு, ரெடிக்கு, உங்கள் டெலகிராம், நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எல்ஆருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கம்மியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டோக்கன்ஸ் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. டே பை டே வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனுடைய சில ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து எங்கே பார்க்கலானாக்கா, அவங்க வாங்குகிற இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ளார் வந்து அப்கமிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒன்று பண்ண போகிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கனாக்கா, எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃப்ளார் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ட்விட்டரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் கரண் அப்படின்னு போட்டிருக்காரு. பையிங் எஃப்எல்ஆர் வந்து அண்டர் 0.01 சென்ட்டில் லைக் பையிங்கு எக்ஸ்ஆர்பி அண்டர் 10 சென்ட்டு. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்னவோ போட்டிருக்காரு. இது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக அடைஞ்ச பிறகு உங்களுக்கு ஓன் ரிஸ்க்கு. ஓகேங்களா. நான் இந்த பர்டிகுலர் காயினை வந்து நான் வாங்கி லாங் டைம் ஹோல்டு பண்ணுறேன், எனக்கு இதில் போடுற அமௌண்ட் வந்து பெரிய அளவுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையாது அப்படி இருந்தால் மட்டும் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கமிட்மெண்ட்டு பணத்தை வந்து போட்டுறாதீங்க, கடன் வாங்கி போடாதீங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த காயினில் வந்து பை வந்து பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் நாலேஜில் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், அதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பர்டிகுலராக அந்த ப்ராஜெக்டை வந்து பேக்கெண்டில் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து நாலேஜை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உங்களுடைய ஓன் தனிப்பட்ட விருப்பமே தவிர என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வாங்காதீங்க. ஓகேங்களா. நான் வாங்கி லாங் டைம் ஹோல்டு பண்ணுவேன். என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட். ஓகேங்களா. 10 ரூபா போகிற வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் நான் விற்குவேன். ஓகேங்களா. எதை இந்த எஃப்எல்ஆரை பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரில, இவங்க வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரில. நிறைய அப்டேட் வந்து இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடான ஏர்ட்ராப் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிடன் ஜெம். ஓகேங்களா. என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு ஹிடன் ஜெம். இந்த ஹிடன் ஜெம்மோட காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் லோவில் தான் சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் வந்து ஆல் டைம் லோ. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 சென்ட் போயிருக்கு ஹையஸ்ட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 சென்ட்டில் பாதி தான் இருக்குது, அரை சென்ட் தான் இருக்குது. நீங்கள் இந்த டைம் வாங்குறது சிறந்த நேரமாக இருக்கும். ஆனால் உங்கள் கிட்ட கமிட்மெண்ட் இருக்கிற பணத்தை வந்து போட்டுட்டு லாஸ் ஆகிடுச்சுனாக்கா என்னை வந்து யாரும் குத்தம் சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பணத்தை மட்டும் போடுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவை. அந்த பணத்தை வந்து தயவு செஞ்சு போட்டு கிரிப்டோ வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து மிக மிக ரிஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டு. இவங்க வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இவங்க வந்து ஓனாக கிடையாது. இவங்க வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், பிடிசி, எக்ஸ்ஆர்பி, டோஜ், இந்த 3 காயினும் வந்து இந்த ஃப்ளார் ஈக்கோசிஸ்டத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த ஃப்ளார் வந்து வளர்ச்சியடையுமே தவிர இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இது வரலனாக்கா கண்டிப்பாக வந்து ஃப்ளார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவை தான் சந்திக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு டிபெண்ட் ப்ராஜெக்ட், டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. வேறு அவங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேசிவ் இன்கம் வேணும்னாக்கா இவங்கக்கிட்ட வரலாம். பேசிவ் இன்கம் வேணானாக்கா அவங்க வந்து லாங் டைம் வந்து ஆர்டர் ரிலேட்டோ இல்லை எக்ஸ்சேஞ்சிலோ அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேசிவ் இன்கம் வேணும்னாக்கா ஃப்ளார் ஈக்குவேஷனுக்குள்ளே வரணும். பேசிவ் இன்கம் வேணானாக்கா அவங்க வந்து அப்படியே இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சிங்கன்னா தெரிஞ்ச பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். தெரியாதது வந்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா. ஃப்ளார் நான் கண்டிப்பாக நம்புகிறேன், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். அதே மாதிரி கேஷ்வா நான் நம்புகிறேன். எனக்கு இதில் லாஸ் ஆனாலும் நான் வந்து கவலையே பட மாட்டேன். இது எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து லாஸ் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் போட்டுக்கிறது வந்து $150. இந்த $150 வச்சு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும்னா ஆக முடியாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடையாது. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி, ஜஸ்ட் 50-50 தான். வந்தால் எடுத்துக்குவேன், வரலையா ஜஸ்ட் இதை இக்னோர் பண்ணிட்டு வேறு ப்ராஜெக்ட் வந்து தேடி போயிட்டே இருப்பேன். நான் ஒருபோதும்
கிரிப்டோவையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் விட்டு வெளியே வரவே மாட்டேன். சென்ட்ரல் ஒரு 1 இயர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் இருந்தேன். ஸோ இப்போ வந்து அகெயின் பேக் டு ஃபார்ம். ஓகேங்களா? கிரிப்டோ ப்ளஸ் வந்து ஒரு கண்ணு கிரிப்டோனா ஒரு கண்ணு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு தான். என்னுடைய முழு நேரம் இதுதான் நான் செய்வேன், செஞ்சுட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறது தான் இந்த சேனலை வந்து உருவாக்கி இருக்கேன். நன்றி, வணக்கம்.